ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். சுமார் 750 வருடங்களுக்கு பிறகு நிகழக்கூடிய அற்புதமான கிரக சேர்க்கைகளானது பல்வேறு விதமான மாற்றங்களை ஒவ்வொரு ராசிகளுக்குமே ஏற்படுத்தி கொடுக்க இருக்காங்க. அதுலேயும் இந்த மீனராசினியர்களுக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய மாற்றங்களானது உருவாக போகுது. ஏழரை சனியானது நடந்துட்டு இருக்கக்கூடிய நிலையில் பல பிரச்சனைகளுக்கு இடையில சிக்கி தவிக்கக்கூடிய மீனராசி நேயர்களுக்கு அடுத்தடுத்து நிகழக்கூடிய மாற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமாகவே இருக்க போகுது. இந்த கிரக மாற்றங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையே மிகப்பெரிய அளவில் மாற்றி கொடுக்க போகுது அப்படின்னே சொல்லலாம். அதை பற்றின ஒரு தெளிவான விளக்கத்தை தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மீனம் ராசி ராசி மண்டலத்தில் 12வதாக இருக்கக்கூடிய ராசி. இந்த ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய நாட்களில் ராகு, கேது, சனி இந்த 3 கிரகங்களை தவிர கிட்டத்தட்ட எல்லா கிரகங்களுமே ஒரு ராசியில் இருந்து இன்னொரு ராசிக்கு வந்து பயிற்சியாக போகிறாங்க. அதுலேயும் குறிப்பாக எல்லா விதமான மாத கோள்களுமே வந்து பயிற்சி ஆகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் குருவும் இந்த டைமில் வந்து உச்சம் பெற போகிறாரு. ஸோ கடக ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த குரு பகவான் பல ராசிகளுக்கு சாதகமாக இருந்தாலுமே கூட ஒரு சில ராசிகளுக்கு மிகப்பெரிய பாதிப்புகளை வந்து கொடுக்க இருக்காருங்க. அந்த பாதிப்புகளை அடையக்கூடிய ராசிகளில் மீனராசி நேயர்களே நீங்களும் ஒருவராக இருக்கீங்க. அதனால் அந்த பாதிப்புகள் குறையிறதுக்கு நீங்கள் என்ன செய்யணும், எப்படிலாம் வழிபாடுகள் செய்யலாம், அடுத்தடுத்து நீங்கள் இதை செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படின்னு ரொம்ப குழப்பமான சூழ்நிலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த பதிவு கண்டிப்பாக ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுக்கும். அதனால் முழுமையாக பாருங்கள், எங்கேயும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஏன்னா இந்த பதிவில் உங்களுக்கு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் இருக்குது. மேலும் நீங்கள் செய்யக்கூடிய எளிமையான பரிகாரங்களும் இருக்குது. அதனால் மீனராசி நேயர்களே தொடர்ந்து பாருங்கள், நம்பிக்கையோடு பாருங்கள், நல்லதே நடக்கும். இப்போ வாங்க என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்து நிகழப்போகுது அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ மீனராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசியிலே தான் சனி பகவான் இருக்கிறாரு. சனி பகவான் வக்ரமாகி இருக்கிறாரு. ஸோ தொடர்ந்து மன அழுத்தத்தையும் மன குழப்பத்தையும் இவர் வந்து கொடுத்துட்டே தான் இருக்கிறாரு. எவ்வளவு தான் நீங்கள் முயற்சி செய்தாலுமே கூட நீங்கள் நினைத்த காரியம் நடக்கலையே அப்படின்ற ஒரு கவலை உங்களுக்கு வந்து இருந்துகிட்டே தான் இருக்கும். அதாவது அது நீங்கள் நினைக்கிற விஷயம் மட்டும் சரியாக நடக்காமல் போகும், தாமதமாகிட்டே போகும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில மீனராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய விரக்தியை வந்து ஏற்படுத்தி கொடுத்துடும். குடும்ப விவகாரங்கள் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளோடு இருந்திருந்தாலுமே கூட இப்போ எல்லாமே வந்து மாற்றம் பெறும். குடும்ப விவகாரங்கள், பணவரவு, உடல் ஆரோக்கியம் இப்படி எல்லா விஷயத்துலையுமே அடுத்தடுத்து நிறைய சரிவுகளை வந்து பார்த்துட்டு இருந்தவங்க தான் மீனராசிக்காரங்க. இப்போதுமே அந்த நிலையானது தொடர்ந்துட்டு தாங்க இருக்குது. ஸோ அதனால் கவனமாக இருங்க. எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்கிறதா இருந்தாலும் யோசிக்காமல் தயவு செஞ்சு செஞ்சிடாதீங்க. நான் அவசரப்பட்டு நீங்கள் செய்துட்டீங்க அப்படின்னா அதனுடைய பின் விளைவுகளை வந்து நீங்கள் அனுபவிக்கிற மாதிரி இருக்கும். சொல்லப்போனால் நிறைய பிரச்சனைகளானது உங்களுக்கு உருவாகும். நிறைய நெருக்கடிகளை வந்து நீங்கள் பார்த்துட்டீங்க. இப்போவும் பார்த்தீங்கன்னா இந்த டைமில் இருக்கக்கூடிய கிரகம் உங்களுக்கு நிறைய நெருக்கடிகளை தான் வந்து ஏற்படுத்தி கொடுக்க இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் உருவாகி இருக்கக்கூடிய கிரகங்களானது உங்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுக்கும். அதாவது யாரையும் நம்பி இல்லைனா யாருக்காகவும் சரி கடன் கொடுக்காதீங்க. கடன் வாங்கி கொடுக்கறதோ அதை கூட நீங்கள் செய்யாதீங்க. கடன் கொடுக்கறதோ வாங்குறதோ முழுவதுமாக வந்து தவிர்க்கணும். ஏன்னா வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து மாற்றம் பெறப்போகுது. அதுவும் வேறு குரு பகவான் அதிசார பயிற்சியை வேறு நடத்த போகிறாரு. இந்த நிலையில் உங்களுக்கு ஒரு சில மாற்றங்களானது ஏற்படலாம். ஏன்னா குருவினுடைய அமைப்பு உங்களுக்கு சரியாக இருக்கக்கூடிய பட்சத்தில் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நல்லது நடக்கும். ஸோ அது வரைக்குமே நீங்கள் எப்படி இருக்கணும்னா ரொம்ப ரொம்ப பொறுமையாக இருக்கணும். யாருக்காகவும் எதுவும் வந்து ஏற்றுக்காதீங்க. அது மட்டும் இல்லைங்க, குரு பகவான் சுகஸ்தானத்திற்கு வரக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு அலைச்சல், உழைப்பு இதெல்லாம் அதிகமாக தான் இருக்கும். ஆனாலுமே குருவினுடைய பார்வை உங்களுக்கு வந்து கிடைக்கிது. எந்தெந்த இடங்களில் குருவினுடைய பார்வை கிடைக்கிது அப்படின்னா மீனராசிக்காரங்களுக்கு 8, 10, 12 இந்த இடங்களுக்கெல்லாம் அவருடைய பார்வை வந்து கிடைக்கிது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் முன்னேற்றத்தை பார்ப்பீங்க. உடல் ரீதியான முன்னேற்றம் உங்களுக்கு இருக்க போகுது. இவ்வளோ நாளாக இந்த நோயில் பாதிக்கப்பட்டிருக்கேன், எந்த விதமான ட்ரீட்மெண்ட்டுமே வந்து உங்களுக்கு கை கொடுக்கல அப்படின்னா இப்போ உங்களுக்கெல்லாம் கை கொடுக்க ஆரம்பிச்சிடும். நல்ல டெவலப்மெண்ட் தெரியும். செல்வாக்கும் பார்த்திங்கன்னா உயர ஆரம்பிக்கும். உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். திடீர்னு அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். வேலையில் கூட உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் எல்லாம் வந்து ஸ்மூத்தாக போகும். தொழில் செய்யணும், வியாபாரம் செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதற்குரிய வளர்ச்சிகளும் வந்து கிடைக்கும். இது எல்லாமே வந்து குரு பகவான் உங்களுக்கு வந்து கொடுப்பாரு. ஸோ குருவினுடைய ரொம்ப அற்புதமான பார்வைகள் வந்து பதியறதுனால பணவரவு உங்களுக்கு ரொம்ப திருப்திகரமாகவே இருக்கும். காரியங்கள் கூட அனுகூலமாக தான் முடியும், பயப்பட தேவையில்ல. குடும்பத்திலையும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வசதி வாய்ப்புகள் அதிகமாகும்.
முன்னாடி இருந்ததை விட இப்போ இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஒரு படி வந்து உயரத்தான் போகிறீங்க. அந்த அளவுக்கு நல்ல மாற்றங்கள் இருக்குது. அதோட பெண்களால் உங்களுக்கு நல்ல நன்மைகளானது ஏற்படும். புதுசாக ஆடை ஆபரணங்கள் இதெல்லாம் வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. அதெல்லாம் சேர்க்கையும் வந்து இருக்குது. கணவன் மனைவிக்கு இடையே பார்த்திங்கன்னா அந்யோன்யம் அதிகரிக்க ஆரம்பிக்கும். என்னதான் பிரச்சனைகளோட பேச்சுவார்த்தை இல்லாமல் சண்டை சச்சரவுகளோடு நீங்கள் இருந்தாலுமே கூட இப்போது அதில் இருக்கக்கூடிய எல்லாமே வந்து மாறப்போகுது. நல்ல ஒரு புரிதல் ஏற்படும். இந்த புரிதல் உங்களுக்கு நல்ல ஒரு அந்யோன்யத்தை வந்து கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் சகோதரர்கள்ட்ட நீங்கள் எதுவும் உதவிகள் எதிர்பார்க்குறீங்க, அவங்களுடைய உதவி உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா அதுவும் இப்போ வந்து கிடைக்கும். அதனால் நீங்கள் அவங்கள்ட்ட வந்து தாராளமாக என்ன உதவி வேணுமோ அதை கேட்கலாம். உறவினர்களாலேயும் நிறைய நன்மைகள் இருக்குது. குடும்பத்தினுடைய தேவைகள் என்ன அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதை ஒன்றொன்னா வந்து நிறைவேற்றக்கூடிய ஒரு முயற்சியில் இப்போ இறங்க போகிறீங்க. ஸோ அது உங்களுக்கு கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். தந்தை வழியிலையும் அப்படிதாங்க. நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே வந்து நல்லபடியாக போய் முடியும். பெண்களால் நிறைய நன்மைகள் உருவாக போகுது. அரசாங்க காரியங்களும் அனுகூலமாக தான் முடியும். பூர்வீக சொத்து பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்னா அதை மட்டும் கொஞ்சம் பொறுமையாகவே வந்து கையாளுங்க. ஏன்னா இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா அவ்வளவு சீக்கிரம் எளிமையாக நடந்து முடியக்கூடிய விஷயம் கிடையவே கிடையாது. சொத்து விஷயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே ரொம்ப இழுபறியாக தான் இருக்கும். அடிதடி சண்டை சச்சரவுகள் இதெல்லாமே வந்து இருக்கத்தான் செய்யும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த டைமில் கொஞ்சம் பொறுமையாக இருந்துக்கோங்க. எலரிச்சனி வேறு இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து குருவோட பார்வை உங்களுக்கு இருந்தாலுமே கூட சனி பகவானுடைய தாக்கமும் இருக்குது அப்படின்றத மறந்துடாதீங்க. ஒரு சிலருக்கு திருமணம் ஆகாமல் அந்த திருமணம் தடைப்பட்டுட்டே இருக்கும். ஏதாவது ஒரு வகையில் தடை வந்து இருக்கும். அப்படிப்பட்டவர்களுக்கு அந்த தடையெல்லாம் நீங்கி திருமணம் கூடி வரும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் வந்து நடக்கிறதுக்கான ஏற்பாடுகள்லாம் வந்து இருக்குது. குடும்பத்தோடு நீங்கள் கோவிலுக்கு போயிட்டு வரதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. ஸோ ரொம்ப நாளாக இந்த பிரார்த்தனை இருக்குது, இந்த வேண்டுதல் இருக்குது, அது இன்னும் நிறைவேற்றவே இல்லையே அப்படின்னு கவலையோடலாம் இருக்கீங்களா? இந்த டைமில் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக உங்களுடைய குடும்பத்தோடு நீங்கள் போய் உங்களுடைய பிரார்த்தனைகளை வந்து நிறைவேற்றுவீங்க. வெளியூர் வெளிமாநிலம் பயணங்கள் எல்லாம் போகிறீங்க அப்படின்னா ஒருவேளை இந்த மாதிரி வேலை வாய்ப்புக்காக அங்கங்கே போகக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா விலையுயர்ந்த பொருட்களை கையில் வச்சுருக்கீங்களா? உங்களுடைய கைப்பொருளை எப்போதுமே வந்து கவனமாக வச்சுக்கோங்க. ஏன்னா அது வந்து மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. அதனால் வெளியில் போகக்கூடியவங்களாம் அடிக்கடி விலையுயர்ந்த பொருட்களை வந்து எடுத்துகிட்டு போகாதீங்க. நிறைய பொருட்களையும் வச்சுக்காதீங்க. அதிகமான பணமோ இதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போக வேணாம். இல்லைன்னா ஒரு சிலர் பார்த்திங்கன்னா வெளியே போகிறாங்க அப்படின்னா இருக்கிற நகை எல்லாத்தையும் எடுத்து போட்டு போவாங்க. அப்புறம் காணா போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அழுதுட்டு உட்காந்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் தேவையில்லாத விஷயங்களை நீங்களே பண்ணி நீங்களே மாட்டிக்காதீங்க. நேரம் சரியில்லை அப்படிங்கும் பொழுது நம்ம எப்படி இருக்கணுமோ அப்படி வந்து நம்மளே தான் பாதுகாத்துக்கணும். இந்த டைமில் மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. அதனால் பார்த்து கவனமாக வந்து நடந்துக்கோங்க. அலுவலகத்தில் பார்த்திங்கன்னா உற்சாகமாக வந்து இருப்பீங்க. உங்களுடைய டயர்ட்னஸ்லாம் வந்து போயிடும். சோம்பேறித்தனமாக மந்தத்தனமாக எந்த ஒரு வேலையும் செய்யாமல் இருப்பீங்க பார்த்திங்களா? அந்த இழுபறி எல்லாமே மாறி மலமலன்னு இப்போலாம் வேலை செய்வீங்க. உங்களுடைய ஆலோசனைகளை வந்து நிர்வாகத்தால் வந்து ஏற்றுக்கப்படும். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அதுவே உங்களுக்கு வந்து மிகப்பெரிய சக்ஸஸ் தான். மேலதிகாரிகளும் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படின்றத அவங்களும் ஏற்றுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ஆதரவு வந்து கிடைக்கும். ஒரு சிலருக்கு வேலை செய்யக்கூடிய இடத்துல பதவி உயர்வு கிடைக்கலாம், சம்பள உயர்வு கிடைக்கலாம். இப்போ வந்து போனஸ்லாம் கூட நிறைய பேருக்கு வந்து கிடைக்கும். ஸோ அந்த மாதிரியான வாய்ப்புகள் இருக்குது. சலுகைகள்லாம் வந்து நிறையவே வந்து கிடைக்கும். அதுக்கெலாம் வாய்ப்பு முழுக்க முழுக்க இருக்குது. மேலும் பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களில் நீங்கள் கவனமாகவும் வந்து இருந்துக்கணும். தொழில் வியாபாரம் செய்கிறீங்க அப்படின்னா லாபம்லாம் அதிகமாக தான் இருக்கும். ஆனால் போட்டியாளர்களுடைய மறைமுக தொந்தரவுகள் உங்களுக்கு இருக்கும். ஸோ அதை நீங்கள் சமாளித்தே ஆகணும். இந்த டைமில் பங்குதாரர்களோட ஒரு இணக்கமான சூழ்நிலைகள் வந்து இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தை விரிவுபடுத்துறதையோ அல்லது புதுசாக முதலீடு செய்கிறதையோ கண்டிப்பாக நீங்கள் தவிர்த்துக்கணும். இப்போதைக்கு என்ன செய்துட்ருக்கீங்களோ அதையே வந்து செய்துட்டு வாங்க. அதுவே போதுமானதாக இருக்கும். தேவையில்லாமல் புதுசாக எதுவும் செய்கிறேன் அப்படின்னு போய் மாட்டிக்காதீங்க. ஏன்னா அதனால் நீங்கள் பணத்தை இழக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய மீனராசியுடைய பெண்களுக்கு இந்த காலகட்டங்கள் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைகள் வந்து மற்றவங்களால் வந்து ஏற்றுக்கப்படுற மாதிரி இருக்கும். உறவினர்களும் சரி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருப்பாங்க. அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவங்களாலையும் அனுகூலம் இருக்கும். வேலைக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா கூட பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் நிச்சயமாக வந்து இருக்குது. அதனால் கண்டிப்பாக நீங்கள் தாராளமாக வேலைக்கு வந்து போகலாம். மேலும் எந்த பிரச்சனைகளும் ஏற்படாமல் எல்லாமே நல்லபடியாக நடக்கிறதுக்கு திங்கட்கிழமை தோறும் நீங்கள் சிவன் கோவிலுக்கு போய் சிவபெருமான வழிபாடுகள் செய்யுங்க. அதுவும் குறிப்பாக பிரதோஷ காலங்களில் நீங்கள் சிவன் ஆலயங்களுக்கு போய் நந்தி தேவருக்கு காப்பரிசி வைத்து படையலிட்டு வழிபாடு செய்தீங்க அப்படின்னா உங்களுடைய எவ்வளவு பெரிய துன்பங்கள் இருந்தாலும் அது காணாமல் போகும். எவ்வளவு பெரிய கடன் பிரச்சனை இருந்தாலும் அது வந்து காணாமல் போகும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.
இந்த பதிவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய சுவாரஸ்யமான தகவல்களை போல் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் தினம்தோறுமே நம்ம பதிவேற்றம் செய்துட்டு தாங்க இருக்கோம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை பார்த்ததே இல்லை அப்படின்னா மறக்காமல் ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும்.